வணக்கம். இது பேசும் கதைகள். நான் கிருத்திகா கணேஷ். வீரயுக நாயகன் வேல்பாரியோட 96வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். சென்ற அத்தியாயத்தில் முடியனுக்கு பதிலாக வேட்டூர் பழையன் மயூர்கிழாரை பின்தொடர்ந்து போயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம். இனி தொடர்ந்து கேட்கலாம். தட்டியங்காட்டு போர்க்களம் இன்னைக்கு யாருமே கணிக்க முடியாத ஒன்றா இருந்தது. காலையில் போர் தொடங்கிய கொஞ்ச நேரத்திலேயே காற்று வீசினது. மற்ற நிலத்தில் வீசும் காற்றை போல இது கிடையாது. சீவி செல்லும் இதோட காற்றோட வேகம் இணையற்றது. குலவன் திட்டின் பின்புறம் உள்ள கணவாயிலிருந்து சீற்றத்தோட வெளில வந்து தட்டியங்காடு எங்கும் இருக்கும் ஈக்கி மணலையும் கருமணலையும் உருட்டி எடுத்துட்டு போனது. பரன் மேல நின்றுட்டு இருந்த திசைவேடர் ஒரு கணம் நடுங்கி போனார். காற்றோட வேகம் பரனை இழுத்து ஆட்டினது. கம்பங்களை இறுக்கி பிடித்து நின்றார். அவரோட கண்களின் முன்னால் நாழிகை வட்டில தூக்கி எறிந்தது. நாழிகைக்குள் எங்கேயோ பறந்தது. மாணவன் ஒருவன் அதை பிடிக்க முயற்சி பண்ணா. ஆனா கன நேரத்தில் அது மறைஞ்சு போயிடுச்சு. காற்றோட வேகம் அளவிடற்கு அரியதா இருந்தது. செம்பொழுதி மேலேறி வந்து கொண்டிருக்கும் போதுதான் எண்ணிலடங்காத அம்புகள் காற்றோட பறந்து போனதை பார்க்கிறார். அவருடைய கண்களை அவளாலே நம்ப முடியல. இங்க நிகழ்வது எதிர்பாராத ஒன்றா அல்லது எதிர்பார்த்த ஒன்றா அப்படின்னு அவருக்கு புரியல. பரன் கட்டிய கம்பங்கள் வில்லென வளைந்து மீண்டது. இந்த நிலத்தோட தன்மைக்கு ஏற்ப மரக்கட்டுமானம் இருந்ததுனால அவர் தப்பித்தார். ஆனாலும் ஆழ்மனம் நடுங்கியபடியே இருந்தது. அதுக்கு காரணம் அவரோட கண் முன்னாடி நாழிகை வட்டில காற்று தூக்கி எறிந்ததுதான். பரம்பு வீரர்கள் எந்தவித திகைப்புக்கும் ஆட்படாமல் தாக்குதலை முன்னெடுத்து கொண்டிருந்தாங்க. அவங்க காற்றை கையாண்ட விதம் யாரும் கேள்விப்பட்டிடாத ஒன்றா இருந்தது. காரமலையிலிருந்து ஓசை கேட்ட கணத்துல தான் பெரும் காற்று வீசினது. அந்த கணத்துல அம்புகள் அலை அலையா மேலேறி பறந்தது. திசைவேடருக்கு இந்த செயல்பாட்டுக்குள்ள இருந்த இணைப்பு பிடிபடவே இல்லை. காற்றை வரும் முன்னாடி உணரும் ஆற்றல் கொண்டவர்களாக பரம்பு மக்கள் இருக்கிறாங்களா? விண்மீன்களோட நகர்வை கொண்டு காலத்தை கணிக்கிறோம். ஆனா இவங்களோ காற்றையே கணிக்கிறாங்க. இது எளிய செயல் கிடையாது. திசைவேடரோட எண்ணங்கள் நடுக்கத்தை அதிகப்படுத்தினபடியே இருந்தது. தட்டியங்காட்டோட முழு ஆற்றலும் இன்னைக்கு வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நிலத்துல நின்று போரிட்டு கொண்டிருக்கும் போது இரு தரப்புக்கும் யாராலையும் கணிக்க முடியாத புது புது சவால்களை உருவாக்கியபடியே இருந்தது. நடுப்பகலுக்கு பிறகு வழக்கம் போல வெக்கையோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. போர்க்களம் இதுவரைக்கும் இல்லாத குழப்பத்தோடையும் ஆவேசத்தோடையும் இருந்தது. வீரர்கள் வழக்கத்தை விட பேரோசையை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. உள்ளும் புறமும் நடுக்கத்தை உணர்ந்தபடி இருந்த திசைவேடர் மாணவன் ஒருவனை கீழே அனுப்பி இன்னொரு வட்டிலில் மணலையும் நாழிகை கொலையும் எடுத்துட்டு வர சொல்றார். மாணவன் கீழே இறங்கினான். வீரர்கள் ஒருவரையொருவர் வெட்டி சரித்து கொண்டிருந்தாங்க. குதிரைகளும் தேர்களும் குறுக்கிட்டு ஓடிக்கொண்டிருந்தது. நிலமெங்கும் அம்புகளும் ஈட்டிகளும் காற்றை கிழித்தது. தேர்ல ஏறி போர்க்களத்தினுடைய புகுந்து குடிலுக்கு சென்று திரும்ப முடியும் அப்படின்னு அவனுக்கு தோணல. என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மிரட்சியோட நிக்கிறான். மயூர்கிழாரை விரட்டி சென்ற வேட்டூர் பழையன் எதிரியின் படையை சரிபாதிக்கு மேல் கடந்தார். முன் திட்டப்படி படையோட ஓர பகுதியாகவே சென்று கொண்டிருந்தார் மயூர்கிழார். அதனாலதான் இவ்வளவு தூரம் முடியனோட தேரை இழுத்துட்டு வர முடிஞ்சது. குறிப்பிட்ட அளவு கடந்ததும் பின்தொடர்ந்து வர்றது முடியன் கிடையாது, வேட்டூர் படையன் அப்படிங்கிறது மயூர்கிழாருக்கு தெரிஞ்சது. ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டப்படி உள்ளிழுத்து செல்ல வேண்டியது முடியனை தான். அவன் தான் முதல்ல பின்தொடர்ந்து தாக்குதல் தொடுத்தபடி வந்தான். இடையில படையன் எப்போது மாறினா அப்படிங்கிறது மயூர்கிழாருக்கு தெரியாது. மயூர்கிழாருக்கு நீலன் மீதும் வேட்டூர் படையன் மீதும் தான் அதிக கோபம் இருந்தது. தன் மகன் இளமாறனோட மரணத்துக்கு வேட்டூர் பாறையை சேர்ந்தவங்களே காரணம் அப்படின்னு அவர் நம்பினார். அதனால பின்தொடர்வது முடியன் அல்ல, வேட்டூர் பழையன் தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் எதையும் காட்டிக்கொள்ளாம அதே வேகத்துல போயிட்டு இருந்தார். மற்ற 2 தளபதிகளான நகரி வீரனும் சூலக்கையனும் வளைத்து தாக்குவதற்கு ஏதுவான இடைவெளியில தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. முடியன் இரவாதனோட வந்து சேர்ந்துக்கிறார். இது குதிரைப்படை வீரர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு. பரம்பு வீரர்களோட ஆவேச உணர்வு வெள்ளம் போல சீறி பாய தொடங்கினது. எதிரிகளோட தற்காப்பு நிலைகளை நினைத்து பார்க்க முடியாத வேகத்துல தகர்த்து முன்னேறியது பரம்போட குதிரைப்படை. அந்த திசையில நின்றுட்டு இருந்த வேந்தர் படை தளபதி உருமன் கொடி இவங்களால அதிக தொலைவு முன்னேறி வந்துட முடியாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா பரம்பு படை எதிரி படையை கிழிச்சுக்கிட்டு இறங்கினது. வாள்வீச்சும் அம்புகளோட தாக்குதலும் எதிர்கொள்ள முடியாத வேகத்துல இருந்தது. பாய்ந்து முன்னேறும் எதிரிகளை தடுத்து நிறுத்த முடியாத சூழ்நிலை வந்துடுமோ அப்படின்னு உருமன் கொடியோட மனதுக்குள் பயம் வர ஆரம்பிச்சது. அப்போது உதிரனோட தலைமையிலான பரம்போட விற்படையானது வேந்தர் படையோட 2ஆம் நிலையின் மீது முழு வீச்சில் தாக்குதல் நடத்தி உள் நுழைந்து கொண்டிருந்தது. களத்தோட மைய பகுதியை வழக்கம் போல தன்னோட முழு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தான் உதிரன். உண்மையில் பரம்பு படையோட அச்சு உதிரனின் கையில் தான் இருந்தது. வேந்தர் படை பரம்பு படைக்குள் எளிதில் நுழைய முடியாத தன்மையை உருவாக்குவது மட்டும் இல்ல, தேவைப்படுற நேரத்துல வேந்தர் படையை தாக்குதலின் மூலம் திசை திருப்பவும் உதிரனால முடிஞ்சது. வேந்தர் படையோட வில் வீரர்கள் எய்யும் அம்பை விட 2 மடங்கு தொலைவுக்கு பரம்பு படை அம்பு எய்றதுனால எதிரிகளால பக்கத்துல நெருங்கவே முடியல.
அதனால 2 நாள் போர்லையுமே சின்ன பாதிப்பு கூட விற்பனைக்கு ஏற்படவே இல்லை. உதிரனுக்கு இன்றைய போர்ல தான் முழு வேகத்துல தாக்கி முன்னேற அனுமதி கொடுக்கப்பட்டது. இதுக்காக தான் அவன் காத்திருந்தான். உதிரனோட வேகம் காலையிலிருந்தே எதிரிகளால ஈடு கொடுக்க முடியாததா இருந்தது. நடுப்பகலுக்கு பிறகு நிலைமை ரொம்ப மோசமானது. பரம்போட விற்படை வேந்தர் படையோட 2ஆம் நிலை படையை பிளந்து உள்ள நுழைஞ்ச போதுதான் முடியன் இரவாதன் 2 பேரோட தாக்குதலையும் தாங்க முடியாம உருமன் கொடி திணறி நிற்கிறான். உடனடியா 2ஆம் நிலை படையை உதவிக்கு அழைக்கலாம் அப்படின்னு அவன் நினைச்ச போது அங்க நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருந்தது. உதிரனோட தாக்குதல் 2ஆம் நிலை படையின் வீரர்களை கணக்கின்றி வீழ்த்தி கொண்டிருந்தது. தலைமை தளபதி கருங்கைவாணன் பரம்பு படையோட இறுதி பகுதியில் நின்றுட்டு இருந்த தேக்கனை வந்து அடைகிறான். அவன் இங்க வருவான் அப்படின்னு தேக்கன் உள்ளிட்ட யாருமே எதிர்பார்க்கல. அவன் வருவது அறிந்ததும் சீல்கை ஒளி எழுப்பினான் தேக்கன். அவன் எழுப்பிய ஓசை எதற்கானது அப்படின்னு கருங்கைவானுக்கு தெரியல. அவன் குதிரையிலிருந்து கீழே இறங்குறான். தேக்கனும் வாளை ஏந்த ஆயத்தமா இல்லை. கருங்கைவாணனை பார்த்தபடியே நின்றுட்டு இருந்தான். வீரர்கள் வாழ்வீச்சுக்கு இடம் விட்டு விலகினாங்க. அப்போது அங்கு வந்த குதிரையிலிருந்து கூடையன் இறங்குறான். தேக்கனோட சீழ்க்கை யோசை கூடையனு காணுது. கருங்கைவாணன் கூடையனை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிட்டான், இவன் பரம்போட தேர்ப்படை தளபதி அப்படின்னு. கூடையன் குதிரையிலிருந்து இறங்குறான். தேக்கன் போரிட ஆயத்தமா இல்லாதது ஏன் அப்படின்னு கருங்கைவாணனால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கிழவன் கடுமையான வலியோடு நின்றுட்டு இருக்கான். ஆனாலும் போர்க்களம் நீங்க கூடாதுங்கிறதுக்காக வாளேந்தி நிற்கிறான் அப்படின்னு நினைச்சபடி கூடையனை நோக்கி முன் நகர்றான். தேக்கன் கூடையனை நோக்கி சத்தமா சொன்னா, இவனை அதிக நேரம் நிற்க மாட்டான், ஓசை கேட்டதும் பின்னால ஓடிடுவான், அதனால ஏறி தாக்காத, வாங்கி தாக்கு அப்படின்னு. தேக்கன் சொன்னது கருங்கைவாணனுக்கு தெளிவா கேட்டது. சுழற்சிய வாளோட உள்ளிறங்கியவனை அந்த சொல் ஒரு கணம் தாக்கி நிறுத்தினது. கிழவன் ஏன் இது சொல்றான் அப்படின்னு கருங்கைவாணன் என்ன தொடங்கிய போது இயற்கையாகவே அவனது கவனம் படையின் பின்பக்கம் இருந்து எழும் ஓசையை அனுமானித்தது. கிழவன் வீசிய முதல் சொல் கருங்கைவானோட கவனத்தை சிதற செய்தது. கூழையன் விற்போரில் நிகரற்ற வீரத்தை வெளிப்படுத்தக்கூடியவன். ஆனால் வாழ்வீச்சில் பெரு வீரன் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுவும் வேந்தர் படையோட தலைமை தளபதியான கருங்கைவாணனின் வாழ்வீச்சை கூழையனால எதிர்கொள்ள முடியாது. அதனாலதான் எதிரியோட கவனத்தை திருப்பும் உத்தியாகவும் இதை கையாண்டார் தேக்கன். கருங்கைவாணனோட கண்களில் இருந்த குழப்பத்தை தேக்கனால கண்டுபிடிக்க முடிஞ்சது. கூழையனின் வாள் முன் சுழன்று வந்தது. தேக்கனுமே அந்த கணம் அதிர்ச்சி அடைந்தான். வாங்கிதானே தாக்க சொன்னோம், இவன் ஏன் ஏறி பாய்கிறான் அப்படின்னு தேக்கன் சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான். கருங்கைவாணனோ கவனத்தை சிதறவிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சபடி வாளை ஏந்தி முன்னகர்ந்தான். பரன் விட்டு கீழிறங்கிய திசைவேளரோட மாணவனுக்கு என்ன செய்யறதுனே புரியல. பொழுதாகிக்கிட்டே இருந்தது. இன்றைய போர் முடிய இன்னும் 2 நாழிகைகள் தான் இருக்குது. அதனால வேகமா ஆசான் கேட்டதை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு பதற்றம் கொண்டான். சற்று தொலைவில் வேந்தர் படை வீரன் பயன்படுத்திய கேடயம் ஒன்று கடந்தது. வேகமா அதை போய் எடுக்கிறான். கேடயத்தை திருப்பி அதுல மண் அள்ளி நிரப்புறான். குருதி தோய்ந்த அம்பு ஒன்று கிடந்தது. அதை எடுத்துக்கிட்டு விரல் கட்டை அளவு நீளத்துக்கு ஓடித்தான். இன்றைக்கும் இல்லாத அளவுக்கு போர்க்களத்தோட ஓசை இன்னைக்கு பல மடங்கு அதிகமா இருந்தது. என்ன நடக்குது அப்படின்னு சுற்றுமுற்றும் பார்த்தபடி பரன் மேல் ஏற தொடங்கினான். மயூரக்கிழாரோட தேர் முன் திட்டமிட்டபடி 3ஆம் நிலை படையோட இறுதி பகுதிக்கு போயிடுச்சு. ஆனா அங்க பெரும் குழப்பம் நிலவியது. கல்லூரி வேளாலான அம்பை பிடுங்க முயலும் போது அதோட வலி நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. அம்போட உள் நுழைந்த பகுதி சுருண்டுட்டதுனால தசையோட பிச்சுக்கிட்டு தான் வந்தது. அதனால வீரர்களோட உடலில் தைத்த எந்த அம்பையும் பிடுங்க முடியல. வைக்கோல் அளவு கொண்ட சின்ன அம்பு தானே, இது என்ன செஞ்சிடும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா பிடுங்க முடியாமல் ஒவ்வொரு வீரனும் துடிக்க தொடங்கிய பிறகுதான் நிலைமையோட விபரீதம் புரிய ஆரம்பிச்சது. 3ஆம் நிலை படையில பெரும் குழப்பம் நிலவினதுனால மயூர்கிழார் படையோட நடுப்பகுதிக்கு கொண்டு போகல. மாறாக ஓரப்பகுதியின் வழியே படை நிக்கிற பகுதிக்கு வெளிப்புறம் நோக்கி இழுத்து செல்லலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தார். தேரை ஓட்டும் வல்லவன் கிட்ட வெளிப்புறமாக விரைந்து ஓட்டு அப்படின்னு சொல்றார். அவனை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார் வேட்டூர் பழையன். இந்த போருக்கான முக்கிய காரணமா இருக்கிறவன் மயூர்கிழார். இவன் தான் பரம்பு பத்தின பல குறிப்புகளை வேந்தர்களுக்கு கொடுக்கிறவன். இன்றைய போரில் தனக்கு என்ன நேர்ந்தாலும் மயூர்கிழாரை கொன்றழிக்காமல் விடக்கூடாது அப்படிங்கிற உறுதியோட அவனை விரட்டிட்டு போனார் வேட்டூர் பழையன். முடியனும் இரவாதனும் வேந்தர் படையோட 2ஆம் நிலையை கடந்து 3ஆம் நிலைக்கு வந்துட்டாங்க. உருமன் கொடியோட தடுப்பரன்கள் சிதறி பறந்தது. எதிர்கொள்ளவே முடியாத தாக்குதலால நிலை குலைந்து கொண்டிருந்தான் உருமன் கொடி. முடியனும் இரவாதனும் ஒரே களத்துல ஒன்னா நின்று இதுவரை போரிட்டதே இல்லை. தன் மகன் எப்படி போர் புரிவான் அப்படின்னு மற்றவங்க சொல்லிதான் முடியன் கேட்டிருக்கிறான். தட்டியங்காட்டில் தான் அவனோட தாக்குதலை முடியனால பார்க்க முடிஞ்சது. இன்று இருவரும் ஒரே படைப்பிரிவில் முன்னேறி பாய்கிறாங்க. உள்ளுக்குள் பெருமிதம் இருந்தாலும் கண்களில் அதை காட்டிடக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கையோட தாக்குதலை முன்னெடுத்தான் முடியன். தந்தையோட சேர்ந்து களத்துல நின்று போராடும் இந்த நாளில் வழக்கத்தை விட வீரியமாக இருந்தது இரவாதனோட தாக்குதல். சூலூர் வீரர்கள் முன்புற அணியில் தாக்கி முன்னேற பரம்போட குதிரைப்படை வேந்தர் படையோட 3ஆவது நிலைக்குள் போய் கொண்டிருந்தது. குலவத்திட்டிலிருந்து போர்க்களத்தை இமைக்காமல் பார்த்துட்டு இருந்தான் பாரி. பரம்போட குதிரைப்படை இதே வேகத்துல முன்னேறினா இன்னும் கொஞ்ச நேரத்துல மூஞ்சில நெருங்கிட முடியும் அப்படின்னு கணிக்கிறான்.
குகைக்குள்ளிருந்து மீண்டும் ஓசை எழுப்பினான் இகுலி கிழவன். கொஞ்ச நேரத்துக்கு பிறகுதான் அவனோட ஓசையை கவனித்தான் பாரி. இகுலி கிழவன் சொன்னா, சுடர் இடதுபுறம் அசைய போகுது, இப்போது வரப்போவது காட்சி, அது தட்டியங்காட்ட இடதுபுறமா உருட்டி போகும் அப்படின்னு சொல்லி கையை உயர்த்தினான். ஆனால் பாரியோ கூவல் குடிநீரை நோக்கி கையை அசைக்கல. சற்றே அதிர்ச்சிக்குள்ளானான் இகுலி கிழவன். ஏன் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்த மறுக்கிற அப்படின்னு இகுலி கிழவன் கேட்டதுக்கு பாரி சொன்னா, பரம்போட குதிரைப்படை வீரர்கள் எதிரிகளோட 3ஆம் நிலைக்குள் நுழைஞ்சிட்டாங்க. இந்த சூழல்ல முதல் நிலையிலிருந்து எய்யப்படும் அம்பு 3வது நிலையில இருக்கிற நம் வீரர்களை தாக்க வாய்ப்பு இருக்கு, அதுலதான் நான் உத்தரவிடல அப்படின்னு சொல்றான். இகுலி கிழவன் மீண்டும் விளக்கை பார்க்கறான். சாய்ந்த சுடர் மீண்டும் நிமிர நேரமானது. தேக்கன் சொன்னபடி வாங்கி தாக்காம ஏறி தாக்கிய கூழையன் ஒரு கட்டத்துக்கு பிறகு கலைப்படைய ஆரம்பிச்சிட்டான். கருங்கைவாணன் தன்னோட கவனத்தை திருப்புறதுக்கு தான் கிழவன் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தாக்குதலை தீவிரப்படுத்தினான். இப்போதும் கூழையன் தற்காப்பு நிலையில நிக்காம முன்களம் நோக்கியே பாய்ந்து கொண்டிருந்தான். அவனோட செயல் பொருத்தமானதா இல்ல. எதிரி படை தளபதியை ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறதுனால இப்படி செய்யறான் அப்படின்னு தேக்கனுக்கு தோன்றியது. ஆனா போரிட்டு இருக்கிறவனை நோக்கி சத்தம் போட்டு சொல்வது குழப்பத்தையோ தவறான புரிதலையோ உருவாக்கிடும் அப்படிங்கிறதுனால அமைதியா இருந்தார் தேக்கன். கூழையன் அணிந்திருக்கிற மெய்க்கவசம் எவ்வளவு வேகமான தாக்குதலையும் வாங்கி நிற்கும். அதனால கவனமா தாக்குனாதான் இவனை வீழ்த்த முடியும் அப்படின்னு நினைச்சபடியே வாளை சுழற்றினான் கருங்கைவாணன். 2 பேரோட கால்களும் பின்னல் வடிவில் வட்ட வக்கலத்துல நகர்ந்து கொண்டிருந்தது. கொஞ்சம் எதிர்பார்க்காம காற்று பெரு வேகத்தோட வீசியது. அப்போது எதிர் திசையில கூழையனும் பரம்போட திசையில கருங்கைவாணனும் நின்றுட்டு இருந்தாங்க. இந்த பெரும் காற்று வீசும்போது காரமலையிலிருந்து ஏன் ஓசை எழுப்பல, பாரி என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு கன நேரத்துல கூழையனோட சிந்தனை காற்றின் வழியே குலவந்திட்டை அடைந்தப்போ கருங்கைவாணனோட வாள் கூழையனோட கழுத்து பகுதியில இறங்கி வெளியேறினது. அதே சமயம் 3ஆம் நிலை படையை பரம்போட குதிரைப்படை பிளந்து முன்னேறி கொண்டிருந்த போது ஆபத்து அதோட உச்சத்தை அடைந்தது. உருமன் கொடியோட கைகள்ல இருந்து படையோட கட்டுப்பாடு வழுவ தொடங்கினது. ஒரு தளபதி வேற வழியே இன்றி செய்யும் கடைசி செயலுக்கான உத்தரவை இட்டான். முச்சங்கு ஊதப்பட்டது. அது பேராபத்தை தெரிவிக்கும் குறியீடு. மற்ற சங்கங்கள் ஊதப்பட்டா அது ஆபத்து பற்றி தலைமை தளபதிக்கு தெரிவிக்கும் செயல். அவர் உடனடியாக உரிய ஏற்பாட்டை செய்வார். ஆனா முச்சங்கு ஊதப்பட்டால் தலைமை தளபதி உட்பட அதை கேட்கிற ஒவ்வொரு தளபதியும் உடனடியா அந்த இடத்துக்கு வந்து சேரணும். ஆனா உடனடியா வந்து சேரும் நிலையில வேந்தர் படை தளபதிகள் யாருமே இல்லை. நகரி வீரனும் சூலக்கையனும் முன் வகுக்கப்பட்ட திட்டப்படி படையோட பின்புறத்தை கடந்து மயூர்கிழாரால கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்தாங்க. கருங்கைவாணனோ பரம்பு படையோட முன்களத்துல ஏறி போய் போரிட்டு கொண்டிருந்தான். விற்படை தளபதி துடும்பனோ உதிரனோட தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ரொம்பவும் பின் நகர்ந்து கொண்டிருந்தான். உருமன் கொடி எதிர்பார்த்த எந்த ஒரு தளபதியும் உதவிக்கு வரவே இல்லை. பரம்போட குதிரைப்படை தாக்குதல் இணையற்ற வேகத்துல இருந்தது. முடியனும் இரவாதனும் கணக்கின்றி கொன்றழித்து முன்னேறினாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம் பீறிட்டது. சூலூர் வீரர்களோட பாய்ச்சலுக்கு முன்னாடி வேந்தர் படையால நிலை கொள்ள முடியல. உருமன் கொடி முச்சங்கை மீண்டும் மீண்டும் ஊத சொன்னான். களத்துல ஓசை எழுப்ப நிறுத்தப்பட்டிருந்த எல்லாரும் இனி அந்த ஓசையை எதிரொலிக்கணும். நிலைமை ரொம்ப மோசமாகுது அப்படிங்கறதோட அறிகுறி இது. 3ஆம் நிலையில மூஞ்சலுக்கு பக்கத்துல முழு பாதுகாப்போட நின்றுருந்த வேந்தர்களுக்கு இப்போதுதான் ஆபத்தோட அளவு புரிந்தது. தங்களோட தளபதிகள் ஒன்று கூட முடியாதபடி செதறி இருக்கிறாங்க. எதிரிகளோட குதிரைப்படையோ மூஞ்சலை நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதும் பொதிய விற்பனும் உதியஞ்சேரலும் உருமன் கொடிக்கு உதவ தங்களோட படை பிரிவினரோட விரைந்து போறாங்க. சோழவேடன் விற்படை தளபதி துடுமனுக்கு உதவ விரைந்து போகிறான். கூழையன் மண்ணில் சரிஞ்ச பிறகு தேக்கன் களத்தில் இறங்கினான். கருங்கைவாணன் எதிர்பார்த்த வேட்டை இப்போது அவன் முன்னால் வாளேந்து நின்றது. இன்றோடு இவனை கொன்று அழிக்கணும் அப்படின்னு வாளோட கைப்படி நொறுங்குவது போல இறுகி பிடிக்கிறான். கால்கள் தாவி முன் செல்ல தயாரான போதுதான் முச்சங்கோட பேரோசை இடைவிடாம எதிரொலித்தது. ஒரு கணம் நடுங்கி நின்றான். அப்படின்னா அப்போதிருந்து சங்கோசை கேட்டுக்கொண்டே இருந்ததா? நிலைமை கை மீறினதுனாலதான் முச்சங்க விடாம ஊத சொல்ல வேண்டிய நிலை வந்ததா? கிழவன் சொன்னது உண்மைதானா அப்படின்னு திணறி நிற்கிறான் கருங்கைவாணன். தேக்கன் வலிமையோட இருந்திருந்தா இந்த கணத்துல கருங்கைவாணனை வெட்டி சரித்திருப்பான். வாளை உயர்த்தியபடி செயலற்று நின்ற கருங்கைவாணனை நோக்கி பாய்ந்து வாள் வீச முடியாத நிலையில் தேக்கன் இருந்ததுனால அவன் தப்பித்து போய் குதிரையில ஏறான். முடியனோட மனதுக்குள்ள பற்றி எறிந்த தீ சுழல் காற்றை போல வேகம் கொண்டது. எதிரிகளோட படை வீரர்களால மறித்து நின்று போரிடவே முடியல. இந்த நிலைமையில தான் புதிய விற்பனும் உதியஞ்சிரலும் தங்களோட வலிமை மிகுந்த படையோட வந்து சேர்றாங்க. உடல் முழுவதும் கவசம் அணிந்த சிறப்பு படை வீரர்கள் எதிரிகளோட தாக்குதலை வலிமையோட சந்திக்கிறாங்க. மூஞ்சலை கண்கொண்டு பார்த்த கணத்தில் பரம்பு வீரர்களோட தாக்குதல் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. வேந்தர்களோட சிறப்பு படைப்பிரிவு அவங்களோட வேகத்தை நிறுத்த பேராற்றலை வெளிப்படுத்தியது. திசை வேடருக்கு கைகள் மட்டும் இல்ல, முழு உடலும் நடுங்கினது. கண்களில் நீர் பெருக்க கைகளை மெல்ல மேலே உயர்த்தினார். தட்டியங்காடெங்கும் முரசோட ஓசை மேல் எழுந்தது. 3வது நாள் போர் முடிவுக்கு வந்தது. அதிர்ந்து நின்றான் முடியன்.
முரசோட ஓசையை அவனால் நம்பவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா கூட நிலைமை வேறு மாதிரி ஆயிருக்கும். பரம்போட குதிரைப்படை வீரர்கள் எல்லாரும் அளவு கடந்த ஆவேசத்தோட போரிடுறாங்க. இலக்கை இவ்வளவு நெருங்கியும் பயனில்லாம போயிட்டதே அப்படின்னு வேதனைப்பட்டான் இரவாதன். முடியனோ முதல் கணத்துல ஏற்பட்ட ஏமாற்றத்தை மறு கணத்துல சரி செய்து கொண்டான். மூஞ்சல கண்கொண்டு பார்த்துட்டோம், இனி பரம்போட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தோன்றியது. போர்க்களத்தை விட்டு வெகு தொலைவுக்கு அப்பால் போயிருந்தனர் மயூர்கிழாரும் வேட்டூர் படையனும். ஒருவரை ஒருவர் வீழ்த்தியே தீருவது அப்படிங்கிற உறுதியோட போயிட்டு இருக்காங்க. காராமலை குன்றுகளோட அடிவாரத்துல முன் சென்ற மயூர்கிழாரோட தேர் பார்வையிலிருந்து சட்டுன்னு மறைஞ்சது. எந்த பக்கம் போனா அப்படின்னு நினைச்சபடி சற்றே திரும்பினார் வேட்டூர் பழையன். எதிரில் 2 தளபதிகளான நகரை வீரனும் சூலக்கையனும் 200 குதிரை வீரர்களும் சூட வந்து நிற்கிறாங்க. பழையன் விரைந்து வில்லுயர்த்திய போது தளபதிகள் 2 பேரும் அம்பை நாணில் பூட்டி இழுக்கிறாங்க. வெகு தொலைவுக்கு அப்பால் மெல்லியதாக கேட்டது முரசோட ஓசை. முரசோசை கேட்டதும் பழையன் நான் இழுத்த அம்பை கீழே இறக்கி மண்ணை நோக்கி விடுக்கிறார். விடுக்கப்பட்ட அம்பு மண்ணை குத்தி நிற்கிது. அதை பார்த்துட்டு நிமிர்ந்து எதிரியை பார்க்குறான். ஆனால் அவங்க 2 பேரும் தங்களோட வில்களை தாழ்த்தவே இல்லை. நகரை வீரன் சொன்னா, போரோட விதிகள் போர்க்களத்துக்கு மட்டும்தான், நம்மளோ களம் நீங்கி ரொம்ப நேரம் ஆயிட்டுதே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அம்புகளை விட ஆரம்பிச்சிட்டாங்க. சட்டென தடுப்பு கேடயத்தை தூக்குறதுக்கு முன்னாடி எண்ணற்ற அம்புகள் வந்து எகிரினது. நெஞ்சில தைத்த அம்புகள் எல்லாம் மெய்க்கவசத்துல குத்தி முறிஞ்சிடுச்சு. ஆனா வலது தோல்லையும் இடது கால்லையும் குத்தின 2 அம்புகள் ரத்தத்தை பீச்சி அடித்தது. கண்ணு மிக்கிற நேரத்துல அம்புகளால தாக்கப்பட்டு வலவன் மண்ணில் சரிஞ்சிட்டான். உருவிய வாளோட தேர்ல இருந்து குதித்து இறங்கிய பழையன் ஓடி மரங்களுக்குள்ள நுழையிறான். தேரையும் குதிரையும் விட்டு இறங்கிய வீரர்கள் அவனை விரட்டியபடி மலை ஏறுறாங்க. அப்போது ஓசை எழுப்பியபடி இன்னொரு புறத்திலிருந்து வந்தார் மயூர்கிழார். இனி அவனை தொடர முயலாதீர்கள், அது ஆபத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு கத்துறார். சூலக்கையன் அப்போ சொல்றான், கை கால்கள்ல கடுமையா தாக்கப்பட்டிருக்கிறான், அவனால அதிக தொலைவு செல்ல முடியாது, ஆயுதத்தையும் கை கொள்ள முடியாது, அதனால அவனை எளிதில் கொன்றழித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிக்கிட்டே மலை ஏறி போறாங்க. ஒரு சிறு குன்றின் உச்சிக்கு போயிட்டு மறுபுறம் இறங்க தொடங்கினார் பழையன். வானத்தில் கருமை ஏறியது. தொலைவில் இருந்த வீரன் ஒருவன் அதோ அங்க போறான் அப்படின்னு சத்தமிடுறான். எல்லாரும் அந்த இடம் நோக்கி ஓடுறாங்க. வேட்டூர் பழையன் தனித்திருந்த மரம் ஒன்றை நோக்கி தடுமாறி தடுமாறி நடந்தார். தளபதிகளும் வீரர்களும் அவரை நோக்கி ஓடுறாங்க. மரத்தோட அடிவாரத்துக்கு வந்த பழையன் மரத்தோட சாஞ்சு நிற்கிறார். ஓடி வந்த தளபதிகள் உருவிய வாளோட அவன் பக்கத்துல வராங்க. வீரர்கள் எல்லாருமே மரத்தை சூழ்ந்து நெருங்கிட்டாங்க. நகரி வீரன் ஏந்திய வாளோட பழையனை நெருங்கியபடி சொன்னார், பரம்பு தளபதி கோழை போல ஓடி ஒளிந்தான் அப்படின்னு உன்னை பத்தி மக்கள் சொல்லுவாங்க அப்படின்னு. அதிக அளவு ரத்தம் கொட்டிட்டதுனால ரொம்ப களைத்து போன வேட்டூர் பழையன் சொன்னான், இல்ல 2 தளபதிகளையும் 100கணக்கான வீரர்களையும் கொன்றுவிட்டே செத்தான் பழையன் அப்படின்னு தான் மக்கள் பேசுவாங்க அப்படின்னு. வாய்விட்டு சிரித்தான் நகரி வீரன். நீ எங்க எல்லாரையும் கொல்ல போறியா அப்படின்னு சொன்ன போது பக்கத்தில் இருந்தவன் ஏதோ மாற்றத்தை உணரத் தொடங்கினான். மூச்சுக்குழல் எரிச்சலடைய தொடங்கிய போது மரத்துல சாஞ்சிருந்த பழையன் சொன்னா, இனி நீங்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது, உங்களோட மூச்சு காற்றுக்குள்ள சொனைகள் இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னவர் மரத்தோடு சரிந்தபடியே சொல்றார், இது ஆட்கொல்லி மரம் அப்படின்னு. வீரயுக நாயகன் வேல்பாரியோட 96வது அத்தியாயம் முடிவு பெற்றது. திசைவேழரும் கபிலரும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.